குரு பகவான் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய இந்த அற்புதமான குரு பெயர்ச்சி குரு பகவானுக்கு மிகவும் பிடித்த வீடு அப்படிங்கும்போது அது கடகராசி தான். கடகராசியில் தான் நம்முடைய குரு பகவான் என்ன பண்ணுறாரு, உச்சம் நிலையில் உட்காருகிறார். 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, உங்களுடைய ராசியில் உங்களுக்கு என்ன விஷயம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது, எதிர்பார்த்த செயல்பாடுகள் எல்லாம் நடந்துருமா, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். கடவுளூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேரிலே தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026 நவகிரகத்தில் மிகப்பெரிய சுப கிரகமான குரு பகவான் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய இந்த அற்புதமான குரு பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அற்புதமான குரு பெயர்ச்சி அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை குரு பகவான் நகர்ந்து செல்வார் என்பது உண்மை. சில நேரங்களில் அதிசாரமாக கொஞ்சம் வேகமாக போவார், அது வேறு விஷயம். ஆனால் இருந்தாலும் குரு பகவானுக்கு மிகவும் பிடித்த வீடு அப்படிங்கும்போது அது கடகராசி தான். கடகராசியில் தான் நம்முடைய குரு பகவான் என்ன பண்ணுறாரு, உச்சம் நிலையில் உட்காருகிறார். உச்சம்னா என்னது, தனக்கு பிடிச்ச வீட்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அதிகாரம் செலுத்துவோம், ஒரு அதிகமாக அன்பு காட்டுவோம், கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடுவோம். ஸோ இதெல்லாம் அதிகமாக எடுக்கக்கூடிய வீடு தான் நம்முடைய குரு பகவானுக்கு கடகராசி. ஸோ அப்படிப்பட்ட கடக ராசிக்குள்ள குரு பகவான் உள்ளே நுழைகின்ற இந்த அற்புதமான காலகட்டத்தில் 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, உங்களுடைய ராசியில் உங்களுக்கு என்ன விஷயம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது, எதிர்பார்த்த செயல்பாடுகள் எல்லாம் நடந்துருமா, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிற முழு விவரங்கள் கோச்சார கிரகங்கள் ரீதியான குரு பகவானை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், ஓகேவா? ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். இது கோச்சார கிரகங்கள் ரீதியான பொது பலன். கடக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்குள்ளே நுழையக்கூடிய ஒரு அற்புதமான காலம். எப்படி அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் குரு அமர்ந்தால் நிறைய மன அழுத்தம், நிறைய போராட்டம், நிறைய பிரச்சனை, நிறைய கவலை, நிறைய வருத்தம் இதெல்லாம் இருக்குன்னு மற்ற ராசிக்கு சொல்லலாம். ஆனால் ஆல்ரெடி நம்ம ராசிக்காரர்களுக்கு, கடகராசிக்காரங்களுக்கு நிறைய மன அழுத்தம், நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டங்கள்லாம் இருந்தது உண்மை. ஆனால் அது இனிமேல் இருக்காமல் போவதற்கான காரணமும் உண்மை. ஏன்னா கடக ராசிக்கு ஜென்மத்தில் குரு பகவான் வரப்போகிறாரு. ஸோ இந்த வரப்போகின்ற இந்த அற்புதமான காலம் கடகராசிக்கு குரு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மிக பிடித்தமான நபர். குருவுக்கு கடகராசியை பிடிக்கும், அதான் உண்மை, ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசியில் உச்ச நிலையில் உட்கார்ந்து கிட்டத்தட்ட இந்த ஜூன் மாதத்துலேருந்து படிப்படியாக மாற்றத்தை கொடுக்க போகிறார், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா, இவ்வளவு நாட்களாக பல சிந்தனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும், பல விஷயங்களை முயற்சி எடுத்திருப்பீங்க. ஆனால் எந்த முயற்சியிலுமே உங்களால் நிலையான தன்மையில் போக முடியல. உங்களுடைய கற்பனை அவ்வளோ வில் பவராக போகும். எப்படி சந்திரன் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை 2.5 நாளில் கடக்கிறாரோ, அதே மாதிரி இதை யோசிப்பீங்க, அதை செய்து முடிக்கவங்க இன்னொரு விஷயத்துக்கு போயிருப்பீங்க. ஸோ அதை எப்படியா வேகமாக முடிச்சிட மாட்டோமா, ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்லபடியாக பண்ணிட மாட்டோமாங்கிற பல சிந்தனைகள் இருந்துச்சு. ஆனால் எந்த சிந்தனையும் முழுசாக உங்களால் செயல்படுத்த முடியாமல் போச்சு. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்கள் ராசிக்குள்ளே அமர்ந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான விருச்சக ராசியை பார்ப்பது மூலமாக தன்னுடைய சிந்தனைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய, சிந்தனைகள் அனைத்தும் சிறப்படையக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பகவான் கொடுக்கின்ற இந்த பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கடகராசியில் யார் யாரெல்லாம் காதலில் நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், நிறைய கவலைகள்,
காதல்னால தான்யா எனக்கு பிரச்சனையே. நான் இவங்க மேலே நான் அன்பு வச்சேன், இந்த சார் மேலே நான் உயிரே வச்சேன், இந்த மேடம் மேலே நான் அக்கறை வச்சேன், என்னுடைய உயிர் தோழின்னு நினச்சி அவங்க முழுசாக நம்பினேன் அப்படின்னு மேபி உங்களுடைய பாலினத்துக்கு ஆப்போசிட் பாலினமாக இருந்திருக்கலாம், அல்லது உங்கள் கூடவே இருக்கக்கூடிய உங்களுடைய பாலினமாகவே நண்பனாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தோழியாக இருந்திருக்கலாம். எல்லா உறவுகளுமே உங்களை ஏமாற்றிருக்கும். ஸோ அந்த நிலை மாறப்போகுது. கடகராசிக்கு உண்மையான உறவுகள் எல்லாம் கூட இருப்பாங்க, போலியான உறவுலாம் வெளியேறிடுவாங்க அப்படிங்கிறது உண்மை. காதலில் வெற்றி பெறக்கூடிய ராசியில் கடகராசியும் ஒன்று. காதல்னால் பல தோல்விகளையும் பல பிரச்சனைகளையும் தன்னையும் இழந்த ராசியில் கடகராசி கடந்த காலங்களில் ஒன்றா இருந்த மாதிரி இப்போ காதலில் வெற்றி பெறக்கூடிய ராசியில் ஒன்றாக நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. காதல் திருமணம் முடிப்பது அல்லது விருப்பப்பட்ட திருமணத்தை முடிப்பது, அது ரொம்ப நாள் முன்னாடி இந்த பொண்ணை நான் பார்த்தேன், நான் முடிக்கலாம்னு நினச்சேன், வாய்ப்பு தட்டிகிட்டே போச்சு, இப்போ திடீர்னு வந்தால் ஒரு சொந்தக்காரங்க மூலமாக அந்த பொண்ணோட பயோடேட்டா வருது, ஸோ இதை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஏமாற்றப்பட்ட நண்பர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை அதாவது 30 வருஷம்னா 20 வருஷமாக தன்னுடைய லைஃப்பை தொலைச்சவங்க, 50 வருஷம்னா 40 வருஷமாக லைஃப்பை தொலைச்ச அத்தனை விதமான கடகராசிக்குமே போலியான நட்பு எல்லாமே கட்டாயிரும். உங்களை சுரண்டி 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 சாப்பிட்ட அத்தனை நட்புமே கட்டாயிரும். ஆனால் உண்மையான நட்பு, உண்மையான பாசம் உங்களுக்கு இனிமே தான் தெரிய போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதேபோல் திருமணம் முடிக்க காத்திருக்கின்ற கடகராசிக்கு திருமண பாக்கியம் உண்டு. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கின்ற கடகராசி என்பவர்களுக்கு முதல் குழந்தை பாக்கியமும் உண்டு, இரண்டாவது குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு இரண்டாவது குழந்தை பாக்கியம் உண்டு. மேலும் அப்பாவுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நிறையா பிரச்சனை சந்தித்த கடகராசிக்காரங்க இனிமேல் தான் ஆரோக்கியம் சிறப்படைய போகுது. குலதெய்வ கோயிலுக்கே போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க, என் குலதெய்வம் வீட்டுக்கு வருதா வரலையா கூட தெரிலங்க, என் குலதெய்வமே எனக்கு தெரிலங்க அப்படின்னு நினைக்கிற கடகராசிக்காரங்களாகிய நீங்கள் இருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய குலதெய்வத்தை சார்ந்த விஷயங்கள், குலதெய்வமே தெரியலன்னு நினைக்கிறவங்களுக்கு குலதெய்வம் சார்ந்த விஷயங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு ஒரு உதயமாகும். யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஏங்க நம்ம கோயில் அங்கே தாங்க இருக்குது, நீங்கள் நான் பார்க்கலையா, நீங்கள் போய் கும்பிடலையா அப்படின்னு ஏதோ ஒரு உங்கள் அப்பா வழி உறவு உங்கள்கிட்ட வந்து கம்யூனிகேஷன் ஆவாங்க. அதன் மூலமாக உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் சந்தித்து அதன் மூலமாக மிகப்பெரிய வைப்ரேஷன் ஆகக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக இருக்குது. புரியுதா? ஸோ மகிழ்ச்சி, சந்தோஷம், வெற்றி, பொருளாதாரம், இந்த அத்தனை விதமான கலவையும் கலந்துருக்க போது இதில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய பாக்கியம்தான் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இருக்குது. ஸோ இது உங்களுக்கா அல்லது உங்கள் கூட பிறந்த உறவுகளில் ஏதேனும் உறவுகளுக்கா என்பதை உங்களுடைய சுய ஜாதகம் நிர்ணயம் பண்ணும். அதனால் கடகராசிக்காரங்க கவலைகளெல்லாம் மறந்துட்டு கஷ்டத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு ரிலாக்ஸாக உங்களுடைய பாணியில் சொல்கிறதா எடுத்த சபதத்தை முடித்தேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.